Hello students, welcome to Hiba Max 11th Standard Business Max Chapter 8 Exercise 8.2 9th question பாருங்க 3 boxes B1, B2, B3 contains lamp bulbs some of which are defective. So ஒரு சிலது defective இருக்கு 3 box B1, B2, B3 ல the defective proportions in the box B1, box B2 and box B3 are respectively 1/2, 1/8, 3/4. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க P of A by E1, A by E2லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது அவங்களே கொடுத்துட்டாங்க. A box is selected at random and a bulb drawn from it. If the selected bulb is found to be defective, இப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன், அதில் நான் ஒரு பல்ப் எடுக்கிறேன்னா அது எப்படி இருக்குது, டிஃபெக்டிவாக இருக்குன்றாங்க. What is the probability that the box B1 was selected? எந்த பாக்ஸ்னுமே கொடுத்துட்டாங்க, ஈஸி தான் இல்லையா, லாஸ்ட் கொஸ்டினில் எல்லாமே கண்டுபிடிச்சோம். இங்கே அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாலே போதும். சொல்யூஷனில் let B1, B2, B3 and A be the event of B1 வந்து first box எடுத்துக்கலாம். First box is chosen. B2 வந்து second box. Second box is chosen. B3 வந்து third box. Bulb drawn is defective. A என்னன்னு எழுதிட்டோம், B1, B2, B3 என்னன்னு எழுதிட்டோம். இனி டைரெக்டாக நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம், P of B1. 3 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ 3 பாசிபிலிட்டிஸ் 1, ஏன்னா ஒரு பாக்ஸ் தான் சொல்கிறாங்க, அது B1 மட்டும்தான். P of B2வும் 1/3 தான். P of B3யும் 1/3. இப்போ ஃபார்முலா எழுதிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Bayes theorem. By Bayes theorem formula next page எழுதுறேன். என்ன கண்டுபிடிக்கணும், P of defective bulb from box 1, first boxல இருந்து கண்டுபிடிக்கணும். அப்போ P of B1 by A வா, which is equal to P of B1 into P of A by B1 divided by P of B1 into P of A by B1. இதே மாதிரி மூணுத்துக்கும் எழுதணும். P of B2, P of A by B2 plus P of B3, P of A by B3. இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். P of B1 1/3. A1 ஓட வேல்யூ எவ்வளோ, 1/2 இல்லையா, நீங்கள் சைடில் எழுதிருப்பீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து P of B1 வந்து 1/3. P of A by B1 1/2. அடுத்து plus P of B2 வந்து 1/3. P of A by B2 1/8 plus P of B3 வந்து 1/3 into P of A by B3. A by B3ன்றது 3/4. 1 into 1 1, 3 2s are 6 divided by 1 into 1 1, 3 2s are 6 plus 1 into 1 1, 8 3s are 24. 1 into 3 3, 3 4s are 12. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை, 24 இருக்குது. அப்போ 6 டேபிளில் 6 4s are 24, ஸோ இன்ட்டு 4. 12 டேபிளில் 12 2s are 24, அப்போ இதுவும் இன்ட்டு 2, which is equal to 1/6 divided by 1 into 4 4 plus 1 plus 3 2s are 6 divided by 24. Therefore 1/6 divided by 6 plus 4 10, 10 plus 1 11, 11/24. இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா, 1/6 into 24/11. 6 table, 6 1s are 6, 6 4s are 24. ஸோ ஆன்சர் என்னன்னா 4/11. இதுதான் P of B1 by A ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். 10th question பாருங்க, 3 horses A, B, C are in a race. A is twice as likely to win as B. A வந்து B விட 2 மடங்கு ஜாஸ்தியாக வின் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. And B is twice as likely to win as C. B வந்து C விட
2 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது வின் பண்ணுற ப்ராபபிலிட்டி. வாட் ஆர் தே ரெஸ்பெக்டிவ் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் வின்னிங்? ஸோ தனித்தனியாக இப்போ கேட்குறாங்க ஒருத்தருக்கும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு let the probabilities of 3 horses to win the race be P of A ஒன்னும் P of B இன்னொன்று P of C ன்னு எடுத்துக்கலாம். இப்போ given P of A is twice as likely to win as P of B ன்னு கொடுத்துருந்தாங்களா, அதே மாதிரி P of B is twice as likely to win as P of C ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ A வந்து Bயை விட 2 times இருக்கும், B வந்து Cயை விட 2 times. இப்போ எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கு, நான் எல்லாமே in terms of A மாற்ற போகிறேன். அப்போ P of Bயும் A மாதிரி கொண்டு வரணும்னா இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்துடலாமா? P of A by 2னா இப்போ P of Bன்னு அர்த்தமா? 2 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம். ஸோ P of A வேல்யூ P of A, இப்போ P of B தெரிஞ்சிச்சு, அடுத்து P of C தெரியணும்னா 2 டிவைடட் பைல கொண்டு வாங்க. P of B divided by 2 that is equal to P of C. இப்போ ஆல்ரெடி P of Bக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம்? P of A by 2. அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. P of C is equal to P of B இருக்கிற இடத்துல P of A by 2 again ஒரு 2 இருக்கா? ஸோ 2 2s are என்ன மாறிடும்? 4ன்னு மாறிடும். இப்போ 3 வேல்யூ நமக்கு தெரியும். P of A, P of B ஓட வேல்யூ என்ன? P of A by 2, P of C ஓட வேல்யூ என்ன? P of A by 4. இப்போ எதுக்கு எல்லாமே ஏவா மாற்றணும்? Sum of probability is 1. P of A plus P of B plus P of C is equal to 1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்குமா? P of A, P of B னா P of A by 2, P of C னா P of A by 4. எல்லாமே ஏன்னு மாறிச்சுன்னா ஒரு அன்னோன் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா? ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க. டிவைடட் பைல 2 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 தான் எல்சிஎம் இல்லையா? அப்போ இன்ட்டு 4 வரணும். எனக்கு கீழே 1 இருக்குது, இன்ட்டு 4. 2னா இன்ட்டு 2, இதையும் இன்ட்டு 2. இங்கே 4 தான் இருக்குது. P of 4 into P of A, 2 into P of A and P of A எழுதியாச்சு, divided by 4 இல்லையா? 4 plus 2 6, 6 plus 1 7 times of P of A by 4 is equal to 1. So reciprocal பண்ணிடலாம். P of A is equal to 4 ones are 4 divided by 7. இப்போ P of A வச்சுட்டு P of B C எல்லாமே கண்டுபிடிக்கணுமா? இப்போ P of B எப்படி எடுத்துக்கிட்டோம்? P of A by 2ன்னு எடுத்துட்டோமா? இப்போ P of A என்னது? 4 by 7 by 2. ஸோ 2 ones are 2 2s are, அப்போ 2 by 7. அடுத்தது P of C. P of C வந்து P of A by 4. ஸோ 4 by 7 by 4, 4 4 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 by 7. ஃபைனலாக நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிட்டா போதும். P of A வந்து 4 by 7, P of B வந்து 2 by 7, P of C வந்து 1 by 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.